Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் சீனியருக்கும் சொல்லுங்கள், வரக்கூடிய உங்கள் ஜூனியருக்கும் சொல்லுங்கள். சரியா, நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக மற்ற பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியோட பேப்பர் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். சரியா, இந்த எக்ஸாம் நல்லபடியாக நீங்கள் எழுதுறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்ட் பி 16 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரியா, யூனிட் 1ல் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இந்த 7 கொஸ்டினை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும். அதாவது 5 யூனிட்லேருந்து நமக்கு 2 கொஸ்டின் நமக்கு வந்து கேட்பாங்க. சரியா, அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால் ஏதாவது ஒரு 3 யூனிட்டை நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த அரியர் பேப்பரை நீங்கள் என்ன பார்த்தா சூப்பராக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரியா, அதனால் கஷ்டப்படாமல் ஏதாவது ஒரு 3 யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த 16 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது 3 யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடுங்க. சரியா, ஃபஸ்ட்டு ஒரு 3 யூனிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 1ல் நம்ம 7 கொஸ்டின் கொடுத்துருக்கோம், இதை பார்த்துங்க. அதே மாதிரி யூனிட் 2ல் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. சரியா, அதே மாதிரி யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மூணையுமே ஒரு 21 கொஸ்டின் தான் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின். சரியா, இந்த 21 கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. சரியா, ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரெக்டாக 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப கடினம். அப்போ என்ன பண்ணுவோம்னா சப்டிவிஷன் 1, 2, 3, 4 அதாவது 4 சப்டிவிஷனாக பிரித்து கூட இந்த 16 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நீங்கள் நல்லபடியாக இந்த 3 யூனிட்டை நீங்கள் தரோவாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் இந்த அரியர் எக்ஸாம் நீங்கள் என்ன எடுத்துடலாம். அதே மாதிரி யூனிட் 4 அதுக்கப்புறம் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 2 மார்க் 3 மார்க்கு நம்ம சொல்லும் போது என்னென்னா அந்த சப்டிவிஷன் 1, 2ல் நம்ம பிரித்து என்ன பார்த்தா அந்த மாதிரி கூட நமக்கு வந்து கேட்குறாங்க. சரியா, 16 மார்க் கொஸ்டின்னா அந்த மாதிரி பிரித்து கூட 4 சப்டிவிஷனாக கூட என்ன பிரித்து கூட என்ன பார்த்தா கேட்குறாங்க. இப்போ 7th கொஸ்டின் பாருங்கள், ரைட் தி நோட் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நம்பர், அந்த ஆக்டை நம்பர், இந்த செக்டை நம்பர், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தி அதாவது ORSAT சரியா மெத்தட் வித் சூட்டபிள் டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ளூ கேஸ், இந்த கொஸ்டின் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.